யோகஸ்ரீ அபிஷேகாவிற்கு லெட்டர் ஒண்ணு பரிசா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன லெட்டர்? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில கலந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் யோகஸ்ரீ. கவர்மெண்ட் ஸ்கூல் மூலியமா தான் அவங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அவங்களால அவங்களோட ஊருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருந்துச்சு. சரிகமபா நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட யோகஸ்ரீ அப்கமிங் வீக்ஸ்ல வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. யோகஸ்ரீ மாரியே இப்ப அபிஷேகா அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து நல்லா பாடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவிற்கு லெட்டர் ஒண்ணு பரிசா குடுத்திருந்திருக்காங்க. அந்த ஒரு லெட்டர்ல வந்து டியர் அபிஷேகா இந்த ஒரு சீசன்ல நீங்க ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ கடைசி வரைக்கும் குடுங்க. நீங்களும் என்ன மாரி கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. நாட்டுப்புற பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அப்கமிங் வீக்ஸ்ல நாட்டுப்புற பாடல் ரவுண்ட் வந்து வரும். அந்த ஒரு ரவுண்ட்ல நான் கலந்துக்குவேன். உங்க கூட சேர்ந்து நான் பாடுவேன் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு லெட்டர்ல எழுதியிருந்தாங்களாமா. அது மட்டும் இல்லாம சரிகமப தொடர்பா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி, அதாவது என்ன மாரி சாங் சூஸ் பண்ணலாம், எப்படி யார அணுகலாம், எப்படி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, ஒரு அக்காவா உங்களுக்கு எப்போதுமே நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். தயவு செஞ்சு நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல திவினேஷ் அவர்கள கூப்பிட்டிருந்தாங்க. அதே மாரி அப்கமிங் ரவுண்ட்ல கண்டிப்பா வந்துட்டு நாட்டுப்புற பாடல் ரவுண்ட் வரும். ஏற்கனவே யோகஸ்ரீ அவர்கள் ரொம்ப சூப்பரா நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாங்க. அவங்களோட சேர்ந்து அபிஷேகா அவர்களும் நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே பயங்கர கலக்கலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அந்த இடத்த தொட்டாங்க. அவங்களோட ஐடென்டிட்டிய மாத்துனாங்க. அவங்க ஊருக்கும் நெறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஜோடி சரிகமபா நிகழ்ச்சியில அலற விட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 2 சுட்டி குழந்தைகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட நாட்டுப்புற பாடல்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க நடிகர் அஜித்குமார் அவர்கள வச்சு சிறுத்தை சிவா அவர்கள் புதிய படம் ஒண்ணு பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த சிறுத்தை சிவா அவர்களே ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஜித் சார் அவர்கள ரீசென்ட்டா நான் வந்து மலேசியால சந்திச்சிருந்தேன். அந்த ஒரு சந்திப்ப பார்த்துட்டு நெறைய பேரு படம் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஆனா அத நாங்க இப்போதைக்கு ரிவீல் பண்ண மாட்டோம். அஜித் சாருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கூடிய சீக்கிரமே அஃபிஷியலா இந்த ஒரு விஷயத்த நாங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவோம். அதுவரை ரசிகர்கள் எல்லாருமே காத்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் வெளியானதிலிருந்தே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல 3 படம் சூப்பர் ஹிட், 1 படம் படுதோல்வி அடைஞ்சிருந்துச்சு. மறுபடியும் சிறுத்தை சிவா கூடயா அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஜித் சார் ஏற்கனவே ஒரு கூட 3 படம் ஹிட் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால மீண்டும் இணைய அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த முறையும் டைட்டில் வீல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு.